மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் இதுக்கப்புறம் விளையாட போற ஒவ்வொரு மேட்சுமே வந்து இம்பார்ட்டன்டான மேட்ச் தான். நிறைய நம்மளோட ஃபேன்ஸுக்கும் சரி அண்ட் ஒரு சில பேருக்கும் சரி என்ன தோணுது அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பா வந்து அந்த 11 மாத்தியே ஆகணும் அப்படின்னு தான் வந்து தோணுது. அப்படி பிளேயிங் 11 ஃபுல்லாலாம் மாற்ற முடியாதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். பட் ஆயுஷ் மத்ரே வில் பி அப்சல்யூட் சைஸ் ஃபார் நம்பர் 3 அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. பட் என்னோட ஒரு கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, ராகுல் திரிபாதிக்கு இன்னும் ஒரு 1 or 2 மேட்சஸ் வாய்ப்பு கொடுப்பாங்க. பிகாஸ் அவர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு, அது வெளியில வரல, அவ்வளவுதான் மேட்ரு. அப்படிதான் சிஎஸ்கே எப்பவுமே நம்ம இவ்வளவு வருஷம் பார்த்துருக்க சிஎஸ்கே யோசிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் ஆனா நான் ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன். ஈவன் தோ வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதை தாண்டி நம்மளோட சிஎஸ்கேவோட அந்த ஒன் ஆஃப் த கோச்சிங் இதுல இருக்கிற எரிக் சைமன்ஸ் அவரும் ஆயுஷ் மத்ரே பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஃபர்ஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னா, ஆயுஷ் மத்ரேவை ருத்ராஜுக்கு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்திருக்காங்க இல்லையா. பட் ஆனா ஆயுஷ் மத்ரேவை லைக் நம்ம இந்த சீசன் கொஞ்சம் தோக்க ஆரம்பிச்ச உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து லைக் ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவர் வந்து ஐபிஎல்ல வந்து அன்சோல்டான ஒரு பிளேயர் தான். 17 வயசு பையன், மும்பையை சேர்ந்த ஒருத்தர், மும்பையில சூப்பரா ஆடிட்டு இருந்த ஒருத்தர். அண்ட் அவரை ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்த கூப்பிட்டு சென்னையில வந்து ட்ரையல்ஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப நல்லா ஆடினாரு அப்படின்ன உடனே டீமோடய அவர் டிராவல் பண்ணியிருக்காரு. எஸ், ட்ரையல்ஸ்க்கு கூப்பிடுற ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா டீமோடய டிராவல் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நார்மலான விஷயம் கிடையாது. அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பையனை நம்மளே க்ரூம் பண்ணணும், இந்த பையனுக்கு நல்ல ஒரு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்பவே கொடுக்க ஆரம்பிக்கணும், அப்புறம் அந்த பையனை நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை நோக்கி அவங்க கணக்கு பண்ணி தான் ஆயுஷ் மத்ரேவை பிக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ருத்ராஜுக்கு ஸ்ட்ரெயிட்டா இன்ஜுரி ஆன உடனே எல்லாம் வந்து அவரை வந்து கூப்பிடல, அதையும் நான் இங்க சொல்லிக்கிறேன். அவர் டீமோடய டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்போ அன்பார்ச்சுனேட்லி ருத்ராஜுக்கு இன்ஜுரி ஆயிருச்சு. உடனே ஆயுஷ் மத்ரேவை டீம்ல ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் ஒரு சில மார்க்கான்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, உண்மையிலுமே ருத்ராஜுக்கு வந்து அடிப்படவே இல்லை, தோனி கேப்டன் வரணுங்கிறதுக்காக இப்படி என்னடா நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரவீந்திர ஜடேஜாவோட கேப்டன்சி போரா இருந்தப்போ ரவீந்திர ஜடேஜாவோ வந்து சொன்னாரோ இல்ல இவங்க முடிவு பண்ணாங்களோ தெரியல, கேப்டன்சி ஸ்டெப் டவுன் தான் பண்ணாங்களே தவிர அவர் அப்படியே வந்து ரூல்ட் அவுட்லாம் பண்ணல. ஏன்னா ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயரோட பொட்டன்ஷியல் என்னங்கிறது தெரியும். நீங்க வந்து ரூல்ட் அவுட்லாம் அவரை வந்து பண்ண முடியாது, அடுத்த சீசன் கூடவே இருந்திருக்க மாட்டாரு. அதே மாதிரி தான் ருத்ராஜுக்கு இன்கேஸ் அவர் பண்ற கேப்டன்சி விருப்பம் இல்லாம இருந்துருந்துச்சு இவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்ல எம்எஸ்க்கோ அப்படின்னா ஸ்டெப் டவுன் பண்ண வச்சிருப்பாங்க. இது மாதிரி ரூல்ட் அவுட்லாம் பண்ண வச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் எம்எஸ் தோனிக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த டீம் மறுபடியும் பயங்கரமா செட் ஆக டைம் எடுக்கும், ஏன்னா புது கேப்டனுக்கு கீழே வேற மாதிரி தான் செட் ஆகணும்ட்டு. ஸோ அங்க நடந்தது ஒரு இன்ஜுரி தான். அது உடனே வந்து அவர் வந்து கட்டிக்கிட்டலாம் இல்லை, ஏன்டா டேய் நம்ம அவர் என்ன கீழே விழுந்து உடஞ்சா போயிட்டாரு, ஹேர்லைன் ஃபிராக்சர்னா என்னன்னு போய் பாருங்க, அதெல்லாம் உள்ள இருக்கிறது. அதெல்லாம் அது வந்து என்னன்னா மேட்சுக்கு ஃபிட்டு கிடையாது அவரு, அவ்வளவுதானே தவிர நம்ம இந்த கையெல்லாம் ஒடிஞ்சா கட்டுக்கட்டி திருவோம் அது மாதிரியா தெரிய முடியும், அப்படிலாம் கிடையாது. அவர் மேட்ச் ஆட முடியாது, அவரால் ரொம்ப நேரம் பேட்டை ஹோல்ட் பண்ண முடியாது, அதுக்கான கம்ஃபர்ட் இருக்காது, அவ்வளவுதான். ஓகேவா, இது தெரியாம சரி நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம், இந்த ஆயுஷ் மத்ரே பாயிண்ட். ஸோ அவர் டீமோட டிராவல் பண்ணப்போ ருத்ராஜுக்கு இன்ஜுரி ஆன உடனே அப்படியே வந்து எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ எரிக் சைமன்ஸ் வந்து பிரஸ் மீட் அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட கேட்டிருக்காங்க நீங்க வந்து ஆயுஷ் மத்ரேவை எடுத்ததுக்கான காரணம் என்ன, அப்படி என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து நல்லா பேட்டிங் ஆடுவாருன்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ உடனே நாங்க ட்ரையல்ஸ் கூப்பிட்டோம், ட்ரையல்ஸ்ல வந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணாரு. ஸோ அவரோட டேலண்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப ஒரு மாதிரி சூப்பரா பாலை ஸ்ட்ரைக் பண்றாரு, நல்ல கொஞ்சம் அக்ரஷன் காட்டுற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பா அவர் ஃபியூச்சருக்கு உதவுவாரு அப்படின்னு தான் நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இப்பவே அவர் வந்து டீம்ல ஆட் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிருச்சு. அண்ட் எப்படி ஒரு அஜிங்கியா ரஹானே நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேயர் தான். அஜிங்கியா ரஹானே ரொம்ப அக்ரெசிவாலாம் ஆடி நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா அஜிங்கியா ரஹானேயோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஆயுஷ் மத்ரே, எக்ஸாக்டான ஃபிகர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம ஆளுங்க இதுதாங்க பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டாருங்கன்னு வைங்களேன் நம்மளோட அந்த இதுல, அடுத்த சீசனுக்கு அந்த பிளேயர் அவைலபிள் இல்லைன்னா அந்த பிளேயர் மாதிரி இன்னொரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்ண பார்ப்பாங்க. அதுதான் சிஎஸ்கேக்கு ரொம்ப சக்சஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வாட்டியே அவங்க அதுதான் ட்ரை பண்ணாங்க, ஒரு அம்பத்தி ராயுடு மாதிரி ஒரு பிளேயரை ஃபிட் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர் மாதிரி பிளேயர்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. பட் அது நடக்கல. ஸோ இப்போ அஜிங்கியா ரஹானே நமக்கு ரொம்ப நல்லா பண்ணிட்டு போயிருக்காருல. ஸோ அஜிங்கியா ரஹானே இடத்த அப்படியே ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு ஆளா
ஆயுஷ் மத்ரேவை எடுத்திருக்காங்க. ஒரு சின்ன பையனை நோக்கி போனது ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ப்ரோ, அதெல்லாம் விடுங்க, எடுத்துட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அடுத்து அஜிங்கியா ரஹானே, இந்த பில்டப்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இப்படி பேசி பேசி பேசியே தான் நம்ம லாஸ்ட் இடத்துல இருக்கோம். அதெல்லாம் ஓகே. இப்ப இந்த பையன் ஆடுவானா ஆட மாட்டானா, இது இப்ப சுத்துமா சுத்தாதா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ஆயுஷ் மத்ரே ஆடுவாருங்கிற மாதிரி தாங்க நியூஸஸ் வருது. எஸ், ஸ்ட்ரெயிட்டாவே அவரை எடுத்ததே எதுக்கு அப்படின்னா பிளேயிங் லெவன்ல இன்க்ளூட் பண்ணதா. ஏன்னா நான் அந்த டாக்குமெண்ட்ரியில அந்த ரைட்டப்ல ஒன்று படித்தேன். அவங்க ரொம்ப சூப்பரா ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. சிஎஸ்கே கிட்ட இன்னொரு சான்ஸும் இருந்துச்சு. அவங்க ஒரு ஃபாரின் பிளேயரை சைன் பண்ணலாம். பிகாஸ் இப்ப ருத்ராஜ் இது போனதுனால அந்த மணி ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்காரு. அதுல இருந்து கொஞ்சம் ருத்ராஜோட பணம் வெளில வந்திருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வச்சு நீங்க ஃபாரின் பிளேயரை எடுத்துக்கலாங்கிற ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. ஏன்னா நம்மள்ட்ட முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாட் இருந்துச்சு, ஆனா காசு இருந்துச்சு, ஆனா இல்ல. அப்ப ருத்து கொஞ்சம் இதானதுக்கு அப்புறம், ருத்துக்கு ரூல்ட் அவுட் அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த காசு நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அப்ப ஃபாரின் பிளேயரை சைன் பண்ணலாம்னு இருந்துச்சு. ஸோ எவ்வளவோ ஃபாரின் பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஸோ சைன் பண்ணியிருக்கலாம் முடிஞ்சிருந்தா. ஆனா இல்ல, எங்களுக்கு ஃபியூச்சரை நோக்கி ஒரு பிளேயர் வேணும் அப்படின்ட்டு ஆயுஷ் மத்ரேக்கு போனதும், அட் த சேம் டைம் டீமோட நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா எந்த பிளேயரை எடுத்திருந்தாலும் அவங்களை ஸ்ட்ரெயிட்டாவே, அதாவது டீமோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, இப்ப இதாண்டா கரெக்டான சான்ஸ், நம்ம ஒரு ஓப்பனரை எடுத்து பயங்கரமா அடிக்க விட்டு எப்படி விளையாடுறாங்களோ அப்படி போயிடலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சிருந்திருக்கலாம். ஓகே, ஆனா அவங்க அதை யோசிக்கவே இல்லை. அதான் எங்களுக்கு ஆயுஷ் மத்ரே வேணும் அப்படின்ட்டு எடுத்திருக்காங்க. அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஒண்ணு, அந்த பையனை ஏதோ பார்த்துட்டாங்க, அப்படி இல்லைன்னா இந்த பையன் நம்பர் 3க்கு செட் ஆவாப்பா, இந்த பையனை ஸ்ட்ரெயிட்டாவே விளையாட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல ஃபியூச்சர் இப்ப எனக்கு செட் ஆக மாட்டான், ஃபியூச்சருக்கு நம்ம நல்லா க்ரூம் பண்ணலாம், அடுத்த சீசன் கூட வாய்ப்பு கொடுக்கலாம், ஒரு சீசன் நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட யோசிச்சு எடுத்திருக்கலாம். என்ன பண்ண போறாங்கிறது இப்ப வரப்போற மேட்சஸ் பாக்குறப்பதான் தெரியும். ஆனா நான் படிச்ச எல்லா ரைட்டப்லயும் சரி, எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ஆயுஷ் மத்ரே ஸ்ட்ரெயிட்டாவே நம்பர் 3 வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. எஸ், அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. உண்மையுமே மும்பை கிரிக்கெட் வாரியத்திலேயே எல்லாருமே இவரை பத்தி ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. இவன் மும்பை சரௌண்டிங்ல இருக்கிற நிறைய பிக் புல்ஸ் எல்லாம், அதாவது கிரிக்கெட் ரிலேட்டடான பிக் புல்ஸ் எல்லாம், இவர் வந்து இந்தியன் கிரிக்கெட்டோட அடுத்த பெரிய பிளேயர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆகலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஏன்னா அண்டர் 19ல ரொம்ப நல்லா விளையாண்டாரு ஆக்சுவலி. பட் அதுவும் ஐபிஎல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி டொமஸ்டிக்ல நல்ல ஃபார்ம்ல தான் உள்ள வராரு. வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்க போதோ பார்த்து சர்ப்ரைஸ் ஆகும். அண்ட் வாங்கடையில வேற நடக்க போகுது. ஆயுஷ் மத்ரே அங்க டெபியூ ஆனார் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட ஊரு செமையா இருக்கும். ஸோ உங்களோட கருத்து ஆயுஷ் மத்ரே பத்தி என்ன அப்படிங்கிறத மறக்காம கான்பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.